அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடத்தில் அடுத்த 365 நாட்கள் எப்படி அமைய போகிறது, இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது, அதோடு மட்டுமல்ல தடைகள் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலே, குறிப்பாக மே 11ஆம் தேதி முதலே லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய குருவின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 10லும், அதற்கு பிறகு 11 மற்றும் இந்த தருணத்தில் அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு 12இல் உச்சமும் பெறுகிறார். பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறார். குருவின் அமைப்பில் இப்படி மாற்றம் ஏற்பட்டாலும் பெரும்பாலும் அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் குருவை பாதிக்காது என்பதால் உறுதியாகவே லாபஸ்தானத்திற்குரிய முழுமையான பலனை நிறைவாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுவதும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாகவே தேடி வருகிறது. எனவே உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி மிகவும் சிறப்பாக அமையும். புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைவாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். 3, 5, 7 ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். முக்கியமான நிகழ்வுகள் பணிகளை துல்லியமாக கணக்கிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை சிம்மராசிக்காரர்கள் சிக்கல் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுங்க. பணிபுரியும் இடத்தில் பாராட்டு கிடைக்கும். இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது படித்த படிப்பிற்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பும் நீங்கள் விரும்பியபடியே வாழ்க்கை துணையும் அமைவதற்கான யோகம் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை அதிரடியாக அள்ளி கொடுக்க போகிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் உச்சத்தால் புதிய இடம், நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் சிலருக்கு சொந்த கட்டிடம் கட்டி புகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் சாதகமாக அமையும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இந்த வேளையில் குரு பகவான் நவம்பர் மாதத்தில் இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி இல்லாத வகையில் பல்வேறு விஷயங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எதை செய்தாலும் துணிந்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உண்டு. கடைசி நேரத்தில் கூட சில பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கான நல்ல யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். மற்றொரு வலிமை வாய்ந்த சனியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7ல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதி 7ஆம் இடத்தில் பெரும்பாலும் வந்தாலும் அடுத்த வருடம் 2026 மார்ச் 3ஆம் தேதி முதல் முழுமையாக அஷ்டமத்தில் அமருகிறாருங்க. எனவே அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த தருணங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள்ல சிக்கிக்கொள்ளாத வகையில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை உறுதியாக விளக்க முடியும்.
சனியின் பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் இந்த தருணத்தில் கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய முயற்சியில் உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஆனால் எந்தவொரு விஷயமாக இருந்தாலும் முன்கோபத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை இருந்தால் அவை முற்றிலுமாக விலகும். உத்தியோக ரீதியான சில சிக்கல்கள் வந்தாலும் கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சனியின் அமைப்பால் உண்டு. அதே சமயம் சனி பகவான் திருக்கணிதத்தின்படியும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் வக்ரகதியிலும் இந்த வருடத்தில் வலம் வரப் போகிறார். வக்ரகதியில் வலம் வருவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசிக்கு சகாயமற்றவராகவும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே வக்ர இயக்கத்தில் வலம் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கும் என்பதை ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலே, குறிப்பாக ஏப்ரல் 26ஆம் தேதி திருக்கணிதத்தின்படியும் அடுத்த 3 மாதங்களில் பாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் அஷ்டமத்தை விட்டு சப்தமத்தில் நுழைகிறார் ராகு. அதேபோன்று கேது விரைவாக குடும்பஸ்தானத்தை விட்டு ஜென்மராசிக்குள் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவிலான சிரமம், காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். குழப்பமான மனநிலையுடன் செய்து வந்த பணிகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. சொந்தமாக வீடு கட்டுவதற்கான யோகம் மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் நீங்குவதற்கான நல்ல வழி கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் என அனைவருடைய வழியிலும் ஒத்துழைப்பு நிறைவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை திறன்பட கையாள முடியும். புதிய வேலை மாற்றலாமா அல்லது பல்வேறு பணிகளை மேற்கொள்ளலாமா என்று முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றி நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகின்றன. செவ்வாய் பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி இந்த 5 கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை அடுத்தடுத்து விரைவாக சந்திப்பதால் சில நேரங்களில் நன்மையும் சில நேரங்களில் சின்ன சின்ன சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் செயல்படுவதால் உறுதியாகவே இனி தாரதப்பட்டை கிளியும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரமும் சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடும். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக தமிழ் வருடம் துவங்கிய முதல் 9 வாரங்கள் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் இன்ற நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடும். இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும்.